அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, தொடர்ந்து நான் இந்த நாட்களில் ஒரு பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். அது என்ன தெரியுமில்ல? The weak Catholics they become Protestants. The strong Protestants they become Catholics. இதுக்கு உலக அளவுல நம்ம ஊர்ல ஆட்கள்லாம் விட்டுருங்க. ஏன்னா இங்க நம்ம ஊர் ஆட்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5, 10 பாஸ்டர்ஸ் நம்ம தெரிந்த அளவுல இருந்தா கூட அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யூடியூப்ல நீங்க பார்த்துடலாம். ஏன்னா ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் திட்டிட்டு இருப்பாப்ல, இன்னொரு பாஸ்டர் திட்டிட்டு இருப்பாப்ல. இதுதான் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் உடைய நிலைமையா இருக்குது. அவங்களே மாறி மாறி ட்ரோல் பண்ணிக்குவாங்க, அவங்களே அடிச்சுக்குவாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையில் அந்த சர்ச் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. விட்டுருவோம், ஒரு சைடு விட்டுருவோம். ஆனா உலக அளவுல பல மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸை வைத்திருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ், ஒரு சாம்பிளை நான் காமிக்கிறேனே. இந்த அண்மையில வெளியே வந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு, தாய் திருவைக்கு மீண்டுமாக வந்த நிறைய பாஸ்டர்ஸை இந்த பேரெல்லாம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இவர்களை போல பல பேர் இன்னைக்கு கம்மிங் ஹோம் அப்படிங்கிற நம்முடைய தாய் திருவைக்கு, தாய் வீட்டிற்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. குறிப்பாக தவக்காலத்துல மனம் திரும்புங்கன்னு சொல்லுவோம். இவங்கள பல பேர் மனம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மனம் திரும்பிய ஒரு நபரை குறித்து தான் இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போகிறோம். அன்பு மக்களை, காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விடயம், கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. உங்களுடைய ஆதரவு எங்களை இன்னும் அதிகமான உற்சாகத்தை கொடுக்கும். இன்னும் அதிகமாக இறைவனுடைய வார்த்தையும் நம்முடைய கத்தோலிக்க திருவையை குறித்து பல விடயங்களையும் உங்களோடு எடுத்துட்டு வர எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஆற்றலாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு காணொலியை முழுமையாக பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அன்பு மக்கள், இந்த நாட்களில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற பல அருங்கொடை இயக்கங்களா கரிஸ்மேட்டிக் பிரேயர் சென்டர்ஸ்ல ஒரு பாஸ்டர்ஸை நான் தொடர்ந்து பார்க்கிறேன். அவர் ஆங்கிலத்துல தான் பேசுறாரு. அவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடும் பொழுது அந்த லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். டீட்டெயிலாக படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் 2019 கத்தோலிக்க திருவைக்கு வாரார். இவர் பெரிய ஆளா? இவர் என்ன, இவரெல்லாம் பெருசா நம்ம பேசணுமா அப்படிங்கும்போது எனக்கு இவரை பற்றி பல விடயங்கள் வந்தது. கண்டிப்பாக மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். காரணம், இது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய நோக்கம் எல்லாரும் இணைந்து வர வேண்டும், தாய் திருவைக்குள்ள வர வேண்டும். எப்படி 1517 புராட்டஸ்டண்டா அந்த மார்ட்டின் லூத்தர் பிரித்த பிறகு ஒவ்வொன்றா பிரிஞ்சு இன்னைக்கு சுக்குநூறா கிறிஸ்தவம் கிடக்கிறதே அப்படிங்கிற வேதனையில தான் மீண்டும் மீண்டுமாக நம்ம சொல்கிறோம், வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம், ஒரே திருவைக்குள்ள இருப்போம் அப்படிங்கிறத. ஏன்னா இன்னைக்கு யாரை பார்த்தாலும் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலகி போயிட்டாங்க, கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல, உலக நிலவரம் அது கிடையாது. நிறைய நாடுகள்ல, குறிப்பாக அமெரிக்க தேசம் முழுவதும் இன்னைக்கு கேத்தலிக் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. அதே போல ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் இன்னைக்கு கேத்தலிக் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. இப்படி நம்ம நிறைய விடங்களை பார்க்க முடியுது. மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், எல்லாரும் உண்மையான திருவையை தேடி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மக்களுக்கு இதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பேராவலோடு, ஒரு மகிழ்ச்சியோடு தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அப்ப இந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கேரளாவில் பிறந்திருக்காரு. இவருடைய பெயர் சஜித் ஜோசப். ஓகேவா? இவர் சாதாரண ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. இவரை 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உலகமெங்கிலும், குறிப்பாக மலையாளிஸ் பிளஸ் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் எல்லாரும் இவரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நமக்கு சிஎன்ஏ அந்த நியூஸ் ஏஜென்சி நமக்கு தருகிறது. அதனுடைய லிங்க் தான் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. அப்போ 2 மில்லியன் 20 லட்சம் ஃபாலோவர்ஸை கொண்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல, இந்த நாட்களை நம்ம வீடியோல நேரடியா பார்க்க முடியுது. இவர் பல ஹீலிங் பண்றாரு, பல பேய்களை ஓட்டுறாரு. இந்த காணொலியை குறிப்பாக அவரை குறித்து பேசுவதற்கு எனக்கு பல தயக்கம் இருந்தது. ஏன்னா இது அவருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆயிருமோ, ஏன்னா நமக்கு முழுவதும் தெரியாது இல்ல, தெரியாது. ஆனா உண்மையில அவருடைய ஒரு சில வீடியோஸ் நான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இப்படி குருவாக இல்லாமல் ஒரு பொதுநிலையினர் இந்த தளத்திற்கு வரும்பொழுது அவரை நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும், அவரை நம்ம உறுதுணையாக அவருக்கு பின்னாடி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இந்த காணொலியில இன்னும் கூடுதலாக ஒரு 3 விடயங்கள், அவர் சொன்ன விடயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அன்பு மக்களை, முதல் விடயம், இதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த காணொலியை நாளைக்கு, நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நாளையும் நாளை மறுநாளும்
அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நான் லூர்து அன்னை பசிலிக்காவுல பிரான்ஸ்ல இருப்பேன். கண்டிப்பா திருப்பலி நிறைவேற்றுகிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க கீழே பதிவு செய்யுங்க. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நான் லூர்து அன்னையிடம், உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம ஊர்களில் இருக்கிற ஒவ்வொரு கெபி குரோட்டோலையும் இந்த அமைப்பை தான் நம்ம வைத்திருக்கிறோம். எங்கேயோ நடந்த ஒரு விடயம் தமிழகத்துல மூளை முடுக்கெல்லாம் இன்னைக்கு பரவி இருக்குது அப்படின்னா லூர்து அன்னை அவ்வளவுக்குள்ள சக்தி வாய்ந்தவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அதனால அந்த தாயிடம் நான் ஜெபிக்கிறதுக்காண்டி நான் போறேன். குறிப்பாக இது ஒரு தவக்கால திருப்பயணமாக நான் செல்கிறேன். நீங்க எப்படி தவக்கால திருப்பயணம் போறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கருத்துல சொல்லுங்க. முதல் விடயம், இந்த சஜித் ஜோசப் அப்படிங்கிற இந்த பாஸ்டர் நம்முடைய கத்தோலிக்க திருவைக்கு வருவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 16 ஆண்டுகள். 16 ஆண்டுகளாக இவர் புராட்டஸ்டன்ட் தியாலஜியை படித்த பிறகும் கூட புராட்டஸ்டன்ட் தியாலஜி செமினரியில ப்ரொஃபஸரா டீச் பண்ணியிருக்கிறார். அப்ப இவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு சாலோவா, ஒரு மேலட்டால இருக்கிற நம்பிக்கையாளர் கிடையாது அப்படிங்கிறது நல்லா நமக்கு இதுல இருந்து தெரிய வருகிறது. 6 ஆண்டுகள் தேடி இருக்கிறார். திரு அவையினுடைய வரலாற்றை படிக்க ஆரம்பிக்கிறார். திரு அவையினுடைய தந்தையர்களை, சர்ச் ஃபாதர்ஸ்னா யாரு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு பிறகு அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் பிறகு சீடர்கள், அந்த சீடர்களுடைய இம்மிடியட் கனெக்ஷன்ல இருந்தவங்க தான் சர்ச் ஃபாதர்ஸ். சரிதானே? நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க, இந்த சர்ச் ஃபாதர்ஸ் யாரு, இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தேடும் பொழுது நிறைய விடயங்கள் தெரியும். இன்னொரு காணொலியில நம்ம அதை குறித்து பேசலாம். அப்ப இவர்களை குறித்து இவர் தேடி படிக்க ஆரம்பித்த பிறகு உண்மையான திரு அவை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய திரு அவை கத்தோலிக்க திரு அவை அப்படிங்கறது அவரு தெரிவுக்குள்ள வாராரு. அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, மத்த திரு அவை எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை, அதற்கு நிரந்தரமான அடுத்தடுத்த கனிகளை தரக்கூடிய விடயங்கள் என்பது இல்லை. நீங்களே பாருங்க, நம்முடைய தமிழகத்துல மிகப்பெரிய பாஸ்டர், கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேமிலி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாவடியில இருக்கிற ஒரு பாஸ்டர், அவருக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்மளால இப்பவுமே கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு தொழில் ரீதியாக மருத்துவமனை, கல்லூரி அப்படி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட திரு அவைகள் சொல்லக்கூடாது, மன்னிக்கவும், ஒரு சபை அல்லது ஒரு கம்யூனிட்டி, இந்த குழுமங்கள் எல்லாம் அடுத்து காலப்போக்கில் அழிந்து போகும். இதை நம்முடைய கண்களாலே பார்க்க முடிகிறது. அப்போ உண்மையான திருவை 2025 ஆண்டுகளாக இந்த மண்ணுலகில் இருக்கிறதுனா அது கத்தோலிக்க திருவை தான் அப்படின்னு இவர் தன்னுடைய பல டாக்ஸ்ல பேசுறது மட்டும் இல்ல, அதுக்கு நான் 6 வருடம் என்னையே நான் தேடி அலைந்து கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பு மக்களை, நான் இதனால தான் சொன்னேன், த ஸ்ட்ராங் ப்ராட்டஸ்டன்ட்ஸ், உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை தேடுகிறவர்கள் வேற எங்கேயும் போக முடியாது, கத்தோலிக்க திருச்சபைக்கு தான் வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மிகச் சரியான, நம்முடைய கண் முன்னாடி இருக்கிற ஒரு, நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல, நம்முடைய சூழல்ல இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பாஸ்டர். அதனால அவருக்கு நம்முடைய ஹேட்ஸ் ஆஃப். நிறைய இடத்துக்கு அவர் போறாரு, நிறைய விதத்துல அவர் ஜெபிக்கிறாரு. ஒருவேளை நீங்களும் அவரை குறித்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பதிவை அங்கங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கிறேன். And you know what made me Catholic back after 16 years of Protestant journey as a pastor? 16 ஆண்டுகளாக புரோட்டஸ்டன்ட் பாஸ்டரா இருந்த என்ன கத்தோலிக்கனா மாத்துனது எது தெரியுமா? இரண்டாவது விடயம் இவர் சொல்வது, எங்களுடைய பிரிவினை சபைகளில் திருச்சிலுவை கிடையாது, மாறாக வெறும் சிலுவை தான் உண்டு. திருச்சிலுவை அப்படிங்கிறது குருசிஃபிக்ஷன் ஆங்கிலத்துல, சிலுவை அப்படிங்கிறது கிராஸ். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவையில் அறையப்பட்டாரா? இல்லை. பல நூற்றாண்டுகளாக பல கள்வர்களும் கயவர்களும் கொள்ளையர்களும் இப்படித்தான் இந்த சிலுவையில அறையப்பட்டாங்க. அது சிலுவை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலோடு தொங்கிக் கொண்டு இருப்பதுதான் திருச்சிலுவை. இது கத்தோலிக்க திருவையில மட்டும்தான் இருக்குது. அதை குறித்து அவர் ஒரு காட்சியை கண்டிருக்கிறார், அதை அவர் பகிர்கிறார். நான் இப்போ உங்களுக்கு அந்த கிளிப்பிங் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு, எங்களுடைய சபைகள்ல வெறும் மேஜை தான் உண்டு, ஆனா என்ன கிடையாது, பீடம், திருப்பீடம் கிடையாது. திருப்பீடம் இருப்பது உண்மையிலேயே கத்தோலிக்க திருவையில தான். இந்த தவக்காலத்துல நம்ம நற்கருணை குறித்து பின்னாடி விளக்கமா நிறைய காரியங்களை நான் குறித்து பேச வேண்டியது இருக்குது, பேசுவோம். அப்ப இந்த திருப்பீடமும் இந்த திருச்சிலுவையும் இருப்பது
கத்தோலிக்க திருவையில தான் அதை குறித்து அவர் ஒரு காட்சியை கண்டிருக்கிறார். அந்த காட்சியை அவர் தவிர்க்க நினைத்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் என்னை விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விடயத்தையும் சொல்றார். இந்த உலகத்துல கிறிஸ்தவத்தின் மூலமாக மறுமலர்ச்சி நடக்கும். அந்த மறுமலர்ச்சி கத்தோலிக்க திருவையால் மட்டுமே நடக்கும். இத இவர் சொல்லணும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கத்தோலிக்க திருவை மட்டும்தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. கத்தோலிக்க திருவை தான் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. கத்தோலிக்க திருவையில் தான் பல புனிதர்கள், அன்னை மரியா எல்லாரும் இருக்கிறாங்க. இது மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால ஏற்படுத்தப்பட்டது. அதனால அந்த மறுமலர்ச்சி என்பது கத்தோலிக்க திருவையால் மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க, உங்களுக்கும் அது புரியும். You know what made me back to Catholic Church? என்ன மறுபடியும் கத்தோலிக்க நான் மாத்துனது எது தெரியுமா? Tell me, you know what made me? என்ன? While I was praying, நான் செபிக்கின்ற பொழுது 15 years back, 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி while I was praying, நான் செபித்துக் கொண்டிருந்த பொழுது I saw the altar, நான் பலிபீடத்தை பார்த்தேன். I saw the crucifix, திருச்சிலுவையை பார்த்தேன். and from that crucifix, அந்த திருச்சிலுவையில Jesus said that word, tetelestai. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் நிறைவேறிற்று. Maxim, I rebuked that vision from my eyes. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு அதை பார்த்தேன். I rebuked that vision. நான் அதை ஏற்றுக்கல முதல்ல. Because I don't want to see the crucifix of Jesus. நான் ஆண்டவருடைய சிலுவையை பார்க்க விரும்பல நான். No Protestant pastor ever used the crucifix of Jesus. எந்த புரொட்டஸ்டன்ட் பாதிரியார்களும் யாருமே இந்த பாஸ்டர்ங்க யாருமே திருச்சிலுவையை பயன்படுத்த மாட்டாங்க. We have table but we have no altar. எங்களுக்கு மேசை இருக்குது ஆனா பலிபீடம் கிடையாது. We have no crucifix in our church. எங்களுக்கு திருச்சிலுவை கிடையாது. We never use that. அதை நான் பயன்படுத்துறது So கிடையாது. as a Protestant pastor, ஒரு புரொட்டஸ்டன்ட் பாதிரியார் I was rebuking the vision. நான் அந்த காட்சியை நான் மறுதலிச்சுக்கிட்டே இருந்தேன். I don't want to see it. அதை நான் பார்க்க விரும்பல. Why Jesus on the cross? ஏன் திருச்சிலுவையில் இருக்கக்கூடிய Why ஆண்டவர்? Jesus on the cross? ஏன் ஆண்டவர் சிலுவையில் I don't want to இருக்கிறார்? see that. நான் அதை பார்க்க விரும்பல. Jesus was led my spirit. He led my spirit அவர் என்னுடைய ஆன்மாவை அழைச்சிட்டு போனார். into the depth of the finished work of Jesus. ஆண்டவருடைய நிறைவடைந்த அந்த செயல்களுக்கு என்ன அழைச்சிட்டு போனார். And Jesus asked me a question. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். 2025 years. 2025 ஆண்டுகள். Which church has this cross and the crucifix in the center? That is the true church. எந்த திருச்சபைக்கு நடுவுல சிலுவையா மையமா நடுவுல சிலுவை இருக்குதோ அதுதான் உண்மையான திருச்சபை. Hallelujah. 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 Without ceasing. மூணாவது முக்கியமான ஒரு விடயம் இவங்க சொல்றது, கத்தோலிக்க திருவையில தான் எனக்கு அம்மா இருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் அம்மா இல்லாத அனாதையா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அம்மா இருக்கிறாங்க. எனக்காக பரிந்து பேச கோடான கோடி புனிதர்கள் இருக்கிறாங்க. இங்கதான் அருள் சாதனம் இருக்கிறது. ஆண்டவருடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய பல கருவிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்ட விடயங்களை அவர் எடுத்து சொல்றார். If physically you are near to the church, by heart if you are away from the church, this is the time God is asking you, come back to the church and sacramental life. Amen. Come back to the Eucharist. Amen. Come back to Mother Mary. Amen. Come back to all the rituals of the church. நீங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு கோயிலுக்கு பக்கத்துல இருந்தாலும் உங்க மனதளவுல கோயில்ல வெகு தூரத்துல இருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் கத்தோலிக்க திருவையை தேடி வாங்க, அருட்சாதனங்களை தேடி வாங்க, அன்னை மரியாவை தேடி வாங்க. கத்தோலிக்க திருவையில் உள்ள எல்லா அருட்சாதனங்களுக்கு உங்களை விட்டு விடுங்க, அதை தேடி வாங்க. God told me very clearly. தெளிவாக மட்டும் கிடையாது. If I'm sending a revival globally, it will be only through my Catholic Church. நான் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்குவேன் அப்படின்னா அது கத்தோலிக்க திருவை வழியாக மட்டும் தான் இருக்கும். Amen. I believe that. நான் அதை நம்புறேன். I believe that. நான் அதை நம்புறேன். When I came back, ஒரு சாதாரண ஒரு மனிதர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எதுல? 2 விடயத்துல. ஏற்கனவே சொன்னதான், 1 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உலகம் ஃபுல்லா அவருக்கு இருக்குது. 2வது அவர் ஆற்றலோடு இறைவார்த்தையை போதிக்கிறார். அவர் கைகளை வைக்கும் பொழுது குணம் நடைபெறுகிறது. அவரிடம் பேய்கள் பயந்து ஓடுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஓகே, இதெல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் பண்றாங்க. ஓகே, அதனால நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கு இவரை போல பலரும் உலகளவில் நம்முடைய கத்தோலிக்க திருவைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். இந்த காணொளியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய மக்கள் நல்லா புரிந்துக்கணும். ஸ்ட்ராங் ப்ராட்டஸ்டன்ட்ஸ், they will become Catholic. in my search, நான் தேடிட்டு இருந்ததுல, in my search, நான் என்னுடைய தேடல்ல, I started digging church. It took 6 years for just to understand the truth of the church. இந்த கத்தோலிக்க திருச்சபையை பத்திய உண்மையின் ஆழங்களுக்கு நான் நோண்டிக்கிட்டே இருந்த புரிஞ்சுக்கிறதுக்காக அது எங்க இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. Hallelujah. Hallelujah. Today, இன்னைக்கு when I'm standing here, நான் இங்க நிக்கின்ற பொழுது, I'm a proud Catholic. நான் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான கத்தோலிக்கனாக, பெருமையுள்ள கத்தோலிக்கனாக I இருக்கேன். want to encourage you. நானும் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புறேன். நீங்க வீக்கா கேத்தலிக்கா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு குழப்பவாதிகள் என்ன சொன்னாலும் நீங்க அதை நம்பிடுவீங்க. ஏமாந்து போகாதுங்க, ஏமாந்து போக வேண்டாம் அப்படிங்கிறது 1. 2வது, கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் உங்களுக்கான மீட்பை தர முடியும்.
அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள். அன்பு மக்களே, காணொளி பிடித்திருந்தா நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது பிற கிறிஸ்தவர்களோடும் இந்த காணொளியை பகிருங்கள். இந்த காணொளியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். அதனால இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.